பயிற்சி 3.8 கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் m மற்றும் n இன் மதிப்பு காண்க. இங்கே கொடுத்துருக்கத அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 36x4 இருக்குது. இப்போ எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் 36 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 6 வரும். அப்போ 6 இங்கே என்ன போடணுமோ அதே தான் இங்கே போடணும். இங்கே 6 இங்கே x4 இருக்குது. அப்போ இங்கே x2 இங்கே x2 x2 சேர்த்தா x4 6 6 36 36 x4. இப்போ இதோட சைன் மட்டும் மாற்றிக்கணும். ப்ளஸில் இருக்க மைனஸில் மாற்றிக்கணும். அப்போ இது வந்து 0 ஆயிடும். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம 2 எடுத்துக்கிறோம். -60 x³ + 61 x². இப்போ மேலே இருக்க ஐயோட வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 2 12 12 x². இப்போ 60ஐயும் 12ஐயும் வகுத்து பார்க்கணும். 60 x³ 12 x². x² அழிஞ்சிடும். மீதி 1 மட்டும் இருக்குது. ஒரு 12 12 5 12 60. அப்போ 5x வருதா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ 5x தான் இப்போ போட்டுக்கணும். 5x இங்கேயும் 5x போட்டுக்கணும். இப்போ இந்த 5xோட இந்த நம்பர் இங்கே ஒவ்வொன்றோட மல்டிபிள் பண்ணணும். 5 12 60 x². இங்கே ஒரு x இருக்குது. அப்போ x³ இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. வேறு சிம்பிளில் இருந்தால் மைனஸ் ப்ளஸ் 5 5 25 x² இப்போ இதுவும் அழிஞ்சிடும். 60x சைன் மாற்றிக்கணும். ப்ளஸில் மாற்றிக்கிறோம், இங்கே மைனஸில் மாற்றிக்கிறோம். 60 அழிஞ்சிடும். இப்போ 61ல் 25 போச்சு அப்படின்னா 36 x². அடுத்து டபுளாக இறக்கிக்கிறோம். அடுத்து எம்மும் என்னும் இறக்கிக்கிறோம். -mx + n. இப்போ அதே மாதிரி ஈவை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோமா? அப்போ 12 x² - i 2 10x. அடுத்து 36ஐயும் 12ஐயும் போட்டு வகுத்து பார்க்கணும். இங்கே என்ன நம்பர் வருது அப்படின்ட்டு. 36 12 36 x² 12 x². ஒரு 12 12 3 12 36 x² வந்து அப்போ +3. இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ +3. அப்போ +3 இங்கேயும் +3. 3 12 36 x² - 3 10 30 x + 3 9. இப்போ 36 அழிஞ்சிடும். சைன் மாற்றிட்டோம் அப்படின்னா 0. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. எக்ஸும் அழிஞ்சிடும். இப்போ -m = -30. மைனஸும் மைனஸும் அழிஞ்சிடும். அப்போ m = 30. n வந்து 9. n = 9. அப்போ m என்னோட மதிப்பு m வந்து 30, n வந்து 9.